365 நாட்கள் பைபிள் சவாலின் 95வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் 19 முதல் 21 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீது மீண்டும் ராஜாவாக திரும்பி தலைமை, நீதி மற்றும் சமாதானம் தொடர்பான கடினமான சூழ்நிலைகளை சந்திப்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு முடிவிலும் தேவனுடைய ஞானம் தேவை என்றும் இரக்கமும் நீதியும் ஒன்றாக நடக்க வேண்டும் என்றும் இது நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, தாழ்மையுடன் வழிநடத்தவும் கிருபையுடன் மன்னிக்கவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது வழிநடத்துதலை நம்பவும் எங்களுக்கு கற்றுத்தரவும். சிந்தனையுடனும் விசுவாசத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 95 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 2 Samuel 19 to 21. These passages show David returning as king and navigating difficult moments of leadership, justice, and reconciliation. They remind us that God's wisdom is needed in every decision and that mercy and justice must walk together. Lord, teach us to lead with humility, forgive with grace, and trust your guidance in every situation. Let us begin with reflection and faith. 2 சாமுவேல் அதிகாரம் 19. 2 Samuel chapter 19. வசனம் 1. இதோ, ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 1. And it was told Joab, behold, the king weepeth and mourneth for Absalom. வசனம் 2. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அதிநிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. Verse 2. And the victory that day was turned into mourning unto all the people. For the people heard say that day how the king was grieved for his son. வசனம் 3. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். Verse 3. And the people gat them by stealth that day into the city, as people being ashamed steal away when they flee in battle. வசனம் 4. ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். Verse 4. But the king covered his face, and the king cried with a loud voice, O my son Absalom, O Absalom, my son, my son. வசனம் 5. அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்திலே போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. Verse 5. And Joab came into the house to the king, and said, Thou hast shamed this day the faces of all thy servants, which this day have saved thy life, and the lives of thy sons and of thy daughters, and the lives of thy wives, and the lives of thy concubines. வசனம் 6. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோட்டிருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். Verse 6. In that thou lovest thine enemies, and hatest thy friends, for thou hast declared this day, that thou regardest neither princes nor servants. For this day I perceive, that if Absalom had lived, and all we had died this day, then it had pleased thee well. வசனம் 7. இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன்.
அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். Verse 7. Now therefore arise, go forth, and speak comfortably unto thy servants. For I swear by the Lord, if thou go not forth, there will not tarry one with thee this night, and that will be worse unto thee than all the evil that befell thee from thy youth until now. வசனம் 8. அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுகவாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒலிமுகவாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். Verse 8. Then the king arose, and sat in the gate, and they told unto all the people, saying, Behold, the king doth sit in the gate. And all the people came before the king, for Israel had fled every man to his tent. வசனம் 9. இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்கலாக்கிவிட்டார், அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார், இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார். Verse 9. And all the people were at strife throughout all the tribes of Israel, saying, The king saved us out of the hand of our enemies, and he delivered us out of the hand of the Philistines, and now he is fled out of the land for Absalom. வசனம் 10. நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். Verse 10. And Absalom, whom we anointed over us, is dead in battle. Now therefore why speak ye not a word of bringing the king back? வசனம் 11. இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்திப்போவானேன்? Verse 11. And King David sent to Zadok and to Abiathar the priests, saying, Speak unto the elders of Judah, saying, Why are ye the last to bring the king back to his house? Seeing the speech of all Israel is come to the king, even to his house. வசனம் 12. நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள். Verse 12. Ye are my brethren, ye are my bones and my flesh. Wherefore then are ye the last to bring back the king? வசனம் 13. நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக எந்நாளும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்யக்கடவர் என்று சொல்லச் சொன்னான். Verse 13. And say ye to Amasa, Art thou not of my bone, and of my flesh? God do so to me, and more also, if thou be not captain of the host before me continually in the room of Joab. வசனம் 14. இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். Verse 14. And he bowed the heart of all the men of Judah, even as the heart of one man, so that they sent this word unto the king, Return thou, and all thy servants. வசனம் 15. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய்
ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். Verse 15. So the king returned, and came to Jordan, and Judah came to Gilgal, to go to meet the king, to conduct the king over Jordan. வசனம் 16. பகூரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயியும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். Verse 16. And Shimei the son of Gera, a Benjamite, which was of Bahurim, hasted and came down with the men of Judah to meet King David. வசனம் 17. அவனோடே பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடே கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். Verse 17. And there were 1,000 men of Benjamin with him, and Ziba the servant of the house of Saul, and his 15 sons and his 20 servants with him, and they went over Jordan before the king. வசனம் 18. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து. Verse 18. And there went over a ferry boat to carry over the king's household, and to do what he thought good. And Shimei the son of Gera fell down before the king, as he was come over Jordan. வசனம் 19. ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. Verse 19. And said unto the king, Let not my lord impute iniquity unto me, neither do thou remember that which thy servant did perversely the day that my lord the king went out of Jerusalem, that the king should take it to his heart. வசனம் 20. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். Verse 20. For thy servant doth know that I have sinned. Therefore, behold, I am come the first this day of all the house of Joseph to go down to meet my lord the king. வசனம் 21. அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். Verse 21. But Abishai the son of Zeruiah answered and said, Shall not Shimei be put to death for this, because he cursed the Lord's anointed? வசனம் 22. அதற்கு தாவீது, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி. Verse 22. And David said, What have I to do with you, ye sons of Zeruiah, that ye should this day be adversaries unto me? Shall there any man be put to death this day in Israel? For do not I know that I am this day king over Israel? வசனம் 23. ராஜா சீமேயியை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். Verse 23. Therefore the king said unto Shimei, Thou shalt not die. And the king swore unto him. வசனம் 24. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடே திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவுமில்லை, தன் தாடியை சவரம் பண்ணவுமில்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவுமில்லை. Verse 24. And Mephibosheth the son of Saul came down to meet the king, and had neither dressed his feet,
nor trimmed his beard, nor washed his clothes, from the day the king departed until the day he came again in peace. வசனம் 25. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறபோது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். Verse 25. And it came to pass, when he was come to Jerusalem to meet the king, that the king said unto him, Wherefore wentest not thou with me, Mephibosheth? வசனம் 26. அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதின் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். Verse 26. And he answered, My lord, O king, my servant deceived me, for thy servant said, I will saddle me an ass, that I may ride thereon, and go to the king, because thy servant is lame. வசனம் 27. அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண்பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். Verse 27. And he hath slandered thy servant unto my lord the king. But my lord the king is as an angel of God. Do therefore what is good in thine eyes. வசனம் 28. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். Verse 28. For all of my father's house were but dead men before my lord the king. Yet didst thou set thy servant among them that did eat at thine own table. What right therefore have I yet to cry any more unto the king? வசனம் 29. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். Verse 29. And the king said unto him, Why speakest thou any more of thy matters? I have said, Thou and Ziba divide the land. வசனம் 30. அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். Verse 30. And Mephibosheth said unto the king, Yea, let him take all, forasmuch as my lord the king is come again in peace unto his own house. வசனம் 31. கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோடே கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். Verse 31. And Barzillai the Gileadite came down from Rogelim, and went over Jordan with the king, to conduct him over Jordan. வசனம் 32. பர்சிலா என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். Verse 32. Now Barzillai was a very aged man, even fourscore years old, and he had provided the king of sustenance while he lay at Mahanaim. For he was a very great man. வசனம் 33. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். Verse 33. And the king said unto Barzillai, Come thou over with me, and I will feed thee with me in Jerusalem. வசனம் 34. பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோட்டிருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம்? Verse 34. And Barzillai said unto the king,
How long have I to live, that I should go up with the king unto Jerusalem? வசனம் 35. இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? Verse 35. I am this day 80 years old, and can I discern between good and evil? Can thy servant taste what I eat or what I drink? Can I hear any more the voice of singing men and singing women? Wherefore then should thy servant be yet a burden unto my lord the king? வசனம் 36. அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடே கூட வருவேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? Verse 36. Thy servant will go a little way over Jordan with the king. And why should the king recompense it me with such a reward? வசனம் 37. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். Verse 37. Let thy servant, I pray thee, turn back again, that I may die in mine own city, and be buried by the grave of my father and of my mother. But behold thy servant Chimam, let him go over with my lord the king, and do to him what shall seem good unto thee. வசனம் 38. அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னுடைய கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். Verse 38. And the king answered, Chimam shall go over with me, and I will do to him that which shall seem good unto thee. And whatsoever thou shalt require of me, that will I do for thee. வசனம் 39. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். Verse 39. And all the people went over Jordan. And when the king was come over, the king kissed Barzillai, and blessed him, and he returned unto his own place. வசனம் 40. ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனோடே கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு. Verse 40. Then the king went on to Gilgal, and Chimam went on with him, and all the people of Judah conducted the king, and also half the people of Israel. வசனம் 41. இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடே கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். Verse 41. And, behold, all the men of Israel came to the king, and said unto the king, Why have our brethren the men of Judah stolen thee away, and have brought the king, and his household, and all David's men with him, over Jordan? வசனம் 42. அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களைச் சேர்ந்தவரானபடியினால் இதைச் செய்தோம். இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கித் தின்றோமோ? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். Verse 42. And all the men of Judah answered the men of Israel, Because the king is near of kin to us. Wherefore then be ye angry for this matter? Have we eaten at all of the king's
cost, or hath he given us any gift? வசனம் 43. இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. பின்னை ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்திச் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. Verse 43. And the men of Israel answered the men of Judah, and said, We have 10 parts in the king, and we have also more right in David than ye. Why then did ye despise us, that our advice should not be first had in bringing back our king? And the words of the men of Judah were fiercer than the words of the men of Israel. 2 சாமுவேல் அதிகாரம் 20. 2 Samuel chapter 20. வசனம் 1. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். Verse 1. And there happened to be there a man of Belial, whose name was Sheba, the son of Bichri, a Benjamite, and he blew a trumpet, and said, We have no part in David, neither have we inheritance in the son of Jesse, every man to his tents, O Israel. வசனம் 2. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டும் உள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். Verse 2. So every man of Israel went up from after David, and followed Sheba the son of Bichri. But the men of Judah clave unto their king, from Jordan even to Jerusalem. வசனம் 3. தாவீது எருசலேமிலுள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின்வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடிருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள். Verse 3. And David came to his house at Jerusalem, and the king took the 10 women, his concubines, whom he had left to keep the house, and put them in ward, and fed them, but went not in unto them. So they were shut up unto the day of their death, living in widowhood. வசனம் 4. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். Verse 4. Then said the king to Amasa, Assemble me the men of Judah within 3 days, and be thou here present. வசனம் 5. அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். Verse 5. So Amasa went to assemble the men of Judah, but he tarried longer than the set time which he had appointed him. வசனம் 6. அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பிப்போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். Verse 6. And David said to Abishai, Now shall Sheba the son of Bichri do us more harm than did Absalom. Take thou thy lord's servants, and pursue after him, lest he get him fenced cities, and escape us. வசனம் 7. அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு
பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். Verse 7. And there went out after him Joab's men, and the Cherethites, and the Pelethites, and all the mighty men, and they went out of Jerusalem, to pursue after Sheba the son of Bichri. வசனம் 8. அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்திக் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். அதில் உறையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. Verse 8. When they were at the great stone which is in Gibeon, Amasa went before them, and Joab's garment that he had put on was girded unto him, and upon it a girdle, with a sword fastened upon his loins in the sheath thereof, and as he went forth it fell out. வசனம் 9. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தஞ்செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து. Verse 9. And Joab said to Amasa, Art thou in health, my brother? And Joab took Amasa by the beard with the right hand to kiss him. வசனம் 10. தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்துப் போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். Verse 10. But Amasa took no heed to the sword that was in Joab's hand, so he smote him therewith in the 5th rib, and shed out his bowels to the ground, and struck him not again, and he died. So Joab and Abishai his brother pursued after Sheba the son of Bichri. வசனம் 11. யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவனண்டையிலே நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். Verse 11. And one of Joab's men stood by him, and said, He that favoureth Joab, and he that is for David, let him go after Joab. வசனம் 12. அமாசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவனண்டையிலே வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். Verse 12. And Amasa wallowed in blood in the midst of the highway. And when the man saw that all the people stood still, he removed Amasa out of the highway into the field, and cast a cloth upon him, when he saw that every one that came by him stood still. வசனம் 13. அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாபுக்கு பின் சென்றார்கள். Verse 13. When he was removed out of the highway, all the people went on after Joab, to pursue after Sheba the son of Bichri. வசனம் 14. அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரீமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். Verse 14. And he went through all the tribes of Israel unto Abel, and to Bethmacha, and all the Berites, and they were gathered together, and went also after him. வசனம் 15. அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெருவரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். Verse 15. And they came and besieged him in Abel of Bethmacha, and they cast up a bank against the city, and it stood in the trench,
And all the people that were with Joab battered the wall to throw it down. வசனம் 16. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள், கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டவரச் சொல்லுங்கள் என்றாள். Verse 16. Then cried a wise woman out of the city, Hear, hear, say, I pray you, unto Joab, Come near hither, that I may speak with thee. வசனம் 17. அவன் அவளுக்குச் சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன் கேட்கிறேன் என்றான். Verse 17. And when he was come near unto her, the woman said, Art thou Joab? And he answered, I am he. Then she said unto him, Hear the words of thine handmaid. And he answered, I do hear. வசனம் 18. அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். Verse 18. Then she spake, saying, They were wont to speak in old time, saying, They shall surely ask counsel at Abel. And so they ended the matter. வசனம் 19. இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாயிருக்கையில், நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். Verse 19. I am one of them that are peaceable and faithful in Israel. Thou seekest to destroy a city and a mother in Israel. Why wilt thou swallow up the inheritance of the Lord? வசனம் 20. யோவா பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக. Verse 20. And Joab answered and said, Far be it from me, that I should swallow up or destroy. வசனம் 21. காரியம் அப்படியல்ல, பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்ராயிம் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி. Verse 21. The matter is not so, but a man of Mount Ephraim, Sheba the son of Bichri by name, hath lifted up his hand against the king, even against David. Deliver him only, and I will depart from the city. And the woman said unto Joab, Behold, his head shall be thrown to thee over the wall. வசனம் 22. அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காளம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். Verse 22. Then the woman went unto all the people in her wisdom, and they cut off the head of Sheba the son of Bichri, and cast it out to Joab, and he blew a trumpet, and they retired from the city, every man to his tent, and Joab returned to Jerusalem unto the king. வசனம் 23. யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராயிருந்தார்கள். Verse 23. Now Joab was over all the host of Israel, and Benai the son of Jehoiada was over the Cherethites and over the Pelethites. வசனம் 24. அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும். Verse 24. And Adoram was over the tribute,
and Jehoshaphat the son of Ahilud was recorder. வசனம் 25. சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள். Verse 25. And Shiva was scribe, and Zadok and Abiathar were the priests. வசனம் 26. யயீரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாயிருந்தான். Verse 26. And Ira also the Jairite was a chief ruler about David. 2 சாமுவேல் அதிகாரம் 21. 2 Samuel chapter 21. வசனம் 1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். Verse 1. Then there was a famine in the days of David 3 years, year after year. And David inquired of the Lord. And the Lord answered, It is for Saul, and for his bloody house, because he slew the Gibeonites. வசனம் 2. அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். Verse 2. And the king called the Gibeonites, and said unto them, Now the Gibeonites were not of the children of Israel, but of the remnant of the Amorites. And the children of Israel had sworn unto them. And Saul sought to slay them in his zeal to the children of Israel in Judah. வசனம் 3. ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். Verse 3. Wherefore David said unto the Gibeonites, What shall I do for you? And wherewith shall I make the atonement, that ye may bless the inheritance of the Lord? வசனம் 4. அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். Verse 4. And the Gibeonites said unto him, We will have no silver nor gold of Saul, nor of his house, neither for us shalt thou kill any man in Israel. And he said, What ye shall say, that will I do for you. வசனம் 5. அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ? Verse 5. And they answered the king, The man that consumed us, and that devised against us, that we should be destroyed from remaining in any of the coasts of Israel. வசனம் 6. அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். Verse 6. Let 7 men of his sons be delivered unto us, and we will hang them up unto the Lord in Gibeah of Saul, whom the Lord did choose. And the king said, I will give them. வசனம் 7. ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டு. Verse 7. But the king spared Mephibosheth, the son of Jonathan the son of Saul, because of the Lord's oath that was between them, between David and Jonathan the son of Saul. வசனம் 8.
ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும், சவுலின் குமாரத்தியாகிய மேரப் மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து. Verse 8. But the king took the 2 sons of Rizpah the daughter of E, whom she bare unto Saul, Armoni and Mephibosheth, and the 5 sons of Michal the daughter of Saul, whom she brought up for Adriel the son of Barzillai the Meholathite. வசனம் 9. அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வாட்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். Verse 9. And he delivered them into the hands of the Gibeonites, and they hanged them in the hill before the Lord. And they fell, all 7 together, and were put to death in the days of harvest, in the first days, in the beginning of barley harvest. வசனம் 10. அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் 2 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து, அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்துப் பறவைகளாகிலும் இரவில் காட்டுமிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழவொட்டாதிருந்தாள். Verse 10. And Rizpah the daughter of E took sackcloth, and spread it for her upon the rock, from the beginning of harvest until water dropped upon them out of heaven, and suffered neither the birds of the air to rest on them by day, nor the beasts of the field by night. வசனம் 11. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது. Verse 11. And it was told David what Rizpah the daughter of E, the concubine of Saul, had done. வசனம் 12. தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டினபோது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும், கீலேயாத்தில் உள்ள யாபீஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து. Verse 12. And David went and took the bones of Saul and the bones of Jonathan his son from the men of Jabesh Gilead, which had stolen them from the street of Bethshan, where the Philistines had hanged them, when the Philistines had slain Saul in Gilboa. வசனம் 13. அங்கே இருந்து அவைகளை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடே சேர்த்து. Verse 13. And he brought up from thence the bones of Saul and the bones of Jonathan his son, and they gathered the bones of them that were hanged. வசனம் 14. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரிலிருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். Verse 14. And the bones of Saul and Jonathan his son buried they in the country of Benjamin in Zelah, in the sepulchre of Kish his father. And they performed all that the king commanded. And after that God was entreated for the land. வசனம் 15. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடே கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். Verse 15. Moreover the Philistines had yet war again with Israel. And David went down, and his servants with him, and fought against the Philistines. And David waxed faint. வசனம் 16. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புதுப்பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் இராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். Verse 16. And Ishbi-benob,
which was of the sons of the giant, the weight of whose spear weighed 300 shekels of brass in weight, he being girded with a new sword, thought to have slain David. வசனம் 17. செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடே யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டுச் சொன்னார்கள். Verse 17. But Abishai the son of Zeruiah succored him, and smote the Philistine, and killed him. Then the men of David swore unto him, saying, Thou shalt go no more out with us to battle, that thou quench not the light of Israel. வசனம் 18. அதற்கு பின்பு பெலிஸ்தரோடே திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் இராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். Verse 18. And it came to pass after this, that there was again a battle with the Philistines at Gob. Then Sibbichai the Hushathite slew Saph, which was of the sons of the giant. வசனம் 19. பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டானபோது யாரையொர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. Verse 19. And there was again a battle in Gob with the Philistines, where Elhanan the son of Jarioregem, a Bethlehemite, slew the brother of Goliath the Gittite, the staff of whose spear was like a weaver's beam. வசனம் 20. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் இராட்சத பிறவியாயிருந்து. Verse 20. And there was yet a battle in Gath, where was a man of great stature, that had on every hand 6 fingers, and on every foot 6 toes, 24 in number, and he also was born to the giant. வசனம் 21. இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். Verse 21. And when he defied Israel, Jonathan the son of Shimeah the brother of David slew him. வசனம் 22. இந்த 4 பேரும் காத்தூரிலே இராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். Verse 22. These 4 were born to the giant in Gath, and fell by the hand of David, and by the hand of his servants. பைபிள் சவாலின் 95வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய ஞானம் வழிநடத்துகிறது என்றும் அவரது நீதி இறுதியில் வெற்றி பெறுகிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை தாழ்மையுடனும் நீதியுடனும் விசுவாசத்துடனும் வாழ உங்களை ஊக்கப்படுத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 96வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 95 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's wisdom guides leaders and His justice ultimately prevails. Let His word encourage you to walk in humility, fairness, and faith each day. Comment below what lesson from today's reading spoke to your heart the most. And join us again tomorrow for day 96. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.